Amen, Lord. எந்தன் துக்கம் மாற்றியாடி பாட செய்தி நிந்தையின் வஸ்திரம் களைந்தீ. எந்தன் துக்கம் மாற்றியாடி பாட செய்தி சந்தோஷத்தால் இடை கட்டினீ. உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன், அமர்ந்திடேன் அவனியில் நானே. எந்த ஆண்டவரே, என்றென்றும் துதிகளை ஏறெடுப்பேனே. எந்த துக்கம் மாற்றியாடி பாட செய்தி இந்த வஸ்திரம் களைந்தீ. எந்த துக்கம் மாற்றியாடி பாட செய்தி சந்தோஷத்தால் இடை கட்டினீர். உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன், அமர்ந்திடேன் அவனியில் நானே. எந்த ஆண்டவரே, என்றென்றும் துதிகளை ஏறெடுப்பேனே. தலைக்கு மேல நல்ல உற்சாகமா தூக்கம் களையிற மாதிரி எந்தன் துக்கம் மாற்றியாடி பாட செய்தி இந்த வஸ்திரம் களைந்தீ. எந்தன் துக்கம் மாற்றியாடி பாட செய்தி சந்தோஷத்தால் இடை கட்டினீர். உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன், அமர்ந்திடேன் அவனியில் நானே. எந்த ஆண்டவரே, என்றென்றும் துதிகளை ஏறெடுப்பேனே. எந்த துக்கம் மாற்றியாடி பாட செய்தீர் இந்த வஸ்திரம் களைந்தீர். எந்த துக்கம் மாற்றியாடி பாட செய்தீர் சந்தோஷத்தால் இடை கட்டினீர். உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன், அமர்ந்திடேன் அவனியில் நானே. எந்த ஆண்டவரே, என்றென்றும் துதிகளை ஏறெடுப்பேனே. ஹல்லேலூயா. கொடுங்க. அன்பே அன்பே ஆருயிர் உறவே. ஒரே ஒரு பாடலை பாடிட்டு வார்த்தைக்கு செல்வோம். தேங்க்யூ ஜீசஸ். அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தமானந்தமே. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தமானந்தமே. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தமானந்தமே. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாள் உம்தாயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. உம்தாயை பெரிதையா, என் மேல் உம்தாயை பெரிதையா. ஓ உம்தாயை பெரிதையா, என் மேல் உம்தாயை பெரிதையா. அன்பே 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 ஆருயிருவே, ஆனந்தமானந்தமே. ஆனந்தமானந்தமே. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா, மறந்து திரிந்த துரோகியை. உமையும் அறியா
மறந்து திரிந்த துரோகியை அணைத்தீர் அன்பாலே, என்னையும் அணைத்தீர் அன்பாலே, அணைத்தீர் அன்பாலே, அணைத்தீர் அன்பாலே. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தமானந்தமே, ஆனந்தமான என் ஆத்தும நேசமைப்பரே, எந்த உள்ளத்தின் ஆனந்தமே, இன்னும் உம்மை கிட்டி சேர நான் வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். இன்னும் உம்மை கிட்டி சேர நான் வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தமானந்தமே, ஆனந்தமானந்தமே. Same second song. என் ஆத்தும நேசமைப்பரே, எந்த உள்ளத்தின் ஆனந்தமே, இன்னும் உம்மை கிட்டி சேர நான் வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். இன்னும் உம்மை கிட்டி சேர நான் வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். என் ஜீவிய நாட்களெல்லாம் நீ சென்ற பாதையை செல்லுவே, ஆசித்து தாரே நனதெல்லாம் மீட்பரே வல்லமை தந்திடும். ஆசித்து தாரே நனதெல்லாம் மீட்பரே வல்லமை தந்திடும். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பாவிகட்குமது அன்பை என் அடையால் காட்ட செய்யும். கல்வாரி அன்பினால் என் உள்ளத்தை போரில் வெல்ல செய்யும். கல்வாரி அன்பினால் என் உள்ளத்தை போரில் வெல்ல அபிஷேகியும். கையை தட்டி பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி என் ஜீவிய நாட்களெல்லாம் நீ சென்ற பாதையை செல்லுவே, ஆசித்து தாரே நனதெல்லாம் மீட்பரே வல்லமை தந்திடும். ஆசித்து தாரே நனதெல்லாம் மீட்பரே வல்லமை தந்திடும். பேசும் 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 ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். என் நாட்கள் முடியும் வரை
என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். எல்லாருடைய கரங்களை உயர்த்தி உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆமென். ஜோசப் வாழ்க்கையை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். போன வாரம் ஒரு நாள் சின்ன ஒரு போனஸ், அதுவும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கருதுகிறேன். இன்னைக்கு 50ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கோம். ஜெனசிஸ் 50க்கு வரோம். பல சோதனைகளை ஜெயித்தால்தான் ஒரு மனிதன் கடவுள் ஒரு மனிதனுக்கு கொடுத்த கரையில் நின்று கொண்டு அதை கையாள முடியும். இந்த சோதனைகளை ஜெயிக்காவிட்டால் நம்ம பெருமையில் தொடங்கி அரமனை தொடங்கி இன்னைக்கு மன்னிப்புக்கு வந்திருக்கிறோம். இந்த சோதனைகளை நம்ம லேசாக எடுக்கக்கூடாது. இவைகளை மேற்கொண்டு வாழுகிற ஒரு மனிதன்தான் கரையின் வெற்றிகளை சுதந்திரித்து நிலைநிற்க முடியும். ஸோ த டெஸ்ட் ஆஃப் ஃபோர்கிவ்னஸ், மன்னிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும், மன்னிக்க கற்றுக்கொள்ளணும், நான் கற்றுக்கொள்ளணும். ஒருத்தர் ஒரு சின்ன பிரச்சனையை பண்ணுறாரு, அதை மன்னிக்கிறது லேசு தான், மன்னிச்சிடலாம். பட் மிகப்பெரிய துரோகங்கள் உங்களுக்கு இழைக்கப்படும் போது அவங்கள மன்னிக்கிறது அவ்வளோ லேசு கிடையாது. பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நானே பல நேரம் போராடி இருக்கின்றேன். 17 வயது சின்ன பையனாக இருக்கும்போது சகோதரர்கள் செய்த கடும் துரோகங்கள், அவனை குழியில் போட்டு விற்று அதற்கு பின்பு வாழ்க்கை பாதை வேறாக திரும்பி பல இன்னல்களினுடைய கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் சென்று பின்பு லட்சியக்கரையில் டெஸ்டினியில் ஜோசப் வந்து நிற்கிறார். ஒரு மைனராக ஒரு பிரச்சனையின் போது அதை மன்னிப்பது லேசான விஷயம். பட் அது மேஜராக இருக்கும்போது மன்னிப்பது அவ்வளோ லேசு கிடையாது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்தில், and when Joseph brethren saw that their father was dead, சாவர் வரைக்கும் உனக்கு புத்தியே வரல, தகப்பன் செத்தார் என்று அறிந்தபோது they said, அவர்கள் சொன்னார்கள், Joseph will pre-adventure hate us, ஜோசப் நம்மளை வெறுத்துருவான், and will certainly requite us all the evil which we did unto him, நம்ம அவனுக்கு செஞ்ச எல்லா துரோகத்துக்கும் அவன் நம்மளை என்ன செய்வான், பழி வாங்குவான். ஸோ எப்போ இவனுங்களுக்கு புத்தி வருதுன்னா, இந்த சகோதரர்களுக்கு, இந்த அண்ணன்மாருக்கு தகப்பன் இறந்த போது, அதில் இப்படி வாசிக்கிறோம், and when his father was dead they said அப்படின்றாங்க, அவங்க சொன்னாங்களாம். ஆமென். எல்லாமே அவங்களுடைய தந்திரமான ஒரு மெனிப்புலேட்டிவ் செயலை தான் நான் இங்கே பார்க்குறேன். ஸோ அவங்க ஜோசப் கிட்ட போய் என்ன சொல்ல போகிறாங்கன்னா, தகப்பன் மரிப்பதற்கு முன்பு ஆமென் இப்படி சொன்னார் என்று இவனுங்களே ஒரு பொய்யை, முதலேருந்தே பொய் தான். யாரை வேணால் மன்னிக்கலாம், ட்ராமா பண்ணுறவங்கள மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இவங்க மன்னிச்சாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஜோசப்னுடைய தகப்பனார் சொன்னார் அப்படின்னு, அவர்தான் சொன்னார் என்பதற்கு எந்த ரெக்கார்டுமே பைபிள் இல்லை. அவர் மரித்தார் என்று அறிந்தபோது தே செட், அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னா, இவனுங்களே ஒரு திட்டத்தை போட்டு, ஜோசப் உயர்ந்துட்டான்டா, இப்போ தேசத்துக்கு அதிபதி ஆயிட்டான், நம்மளை முடிச்சிடுவான், அவன் நம்மளுக்கு பழிய வாங்கிடுவான்னு நினச்சி இவங்களே ஒரு திட்டத்தை போடுகிறார்கள். இங்கே எந்த மனம் திரும்புதலும் இந்த சகோதரர்கிட்ட நான் பார்க்கவில்லை. ஆனால் ஒரு பொய்யையும் அந்த பொய்யை கையாளுதலையும் இவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். ஆமேன். ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டு நம்மக்கிட்ட மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டால் கூட அவங்கள மன்னிச்சிடலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது அவங்கள மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம். தங்கள் தவறுகளை ஒத்துக்கொள்ளாத ஒரு மனிதனை, தவறுகளை ஏற்றுக்கொள்ளாத ஒருவரை நம்ம மன்னிப்பது ரொம்ப கஷ்டம். 16ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், and they send a messenger
unto Joseph, saying, Thy father did command before he died. உங்க தகப்பனார் மரிப்பதற்கு முன்பு இப்படி சொன்னார். நான் நினைக்கிறேன் அவர் சொல்லவே இல்லை. ஸோ இவனுங்களே சொல்லிக்கிறாங்க. நிறைய விஷயம் நம்மளாம் யாரும் சொல்லலை, நம்மளாலே உருவாக்கிக்கிறது. 17வது வசனம் வரும்போது, so shall you say unto Joseph, இப்படி ஜோசப் கிட்ட சொல்லு, forgive, மன்னி, I pray thee now the trespass of thy brethren and their sin, for they did unto thee evil. அவங்க உனக்கு தீமையை செஞ்சாங்க. And now we pray thee, forgive the trespass of the servants of the God of thy father. Oh, amen. And Joseph wept when they spoke unto him. இதை பேசும்போது ஜோசப் அழுதான். இவனுங்க மன்னிப்பு கேட்டதுனால அழுவல, தகப்பனார் இறந்துட்டார்னு கேட்டு அழுதான். பக்கம் ஏமாந்துடாத அப்படின்னு ஒரு சொல்ல மாட்டீங்க. ஸோ ஜோசப் அழுதான். he was not weeping because his brothers came to him. சகோதரர்களை பார்த்து அழுதான் என்பதை விட நான் நினைக்கிறேன் தகப்பனார் மரித்தார் என்ற செய்தியை கேட்டபோது ஜோசப் அழுதான். 18-19 and his brethren also went and fell down before his face. ஜோசஃபனுடைய முகத்திற்கு முன்பாக பணிந்து பணிந்து, and they said, behold, we be thy servants. And Joseph said unto them, இங்கே தான் ஜோசஃபனுடைய தனித்தன்மை விளங்குகிறது. ஆமென். And Joseph said unto them, ஜோசப் அவர்களை பார்த்து, பயப்படாதிருங்கள், நான் என்ன கடவுளா அப்படின்றார். நான் என்ன கடவுளா உங்களை மன்னிப்பதற்கு? 20ஆம் வசனம். அப்படின்னா ஜோசப் நிறைய வளர்ந்திருக்கிறார். ஆமென். வாழ்க்கையில் அவனுடைய ஒவ்வொரு துன்பங்களிலும் சோதனைகளை ஜெயிக்க ஜோசஃபனுடைய குணங்கள் ரொம்ப சிறந்ததாக இருந்திருக்குங்க. அதனால தான் அவனால் உயர்ந்து நிற்க முடியும். 20ஆம் வசனம். பட் ஆஸ் ஃபார் யூ, உங்களை பொறுத்த மட்டும் நீங்கள் எனக்கு தீங்கு, யூ தாட் ஈவில் அகெயின்ஸ்ட் மீ, நீங்கள் எனக்கு தீங்கு நினைச்சீர்கள், ஆனால் கர்த்தர் அதை எனக்கு நன்மைக்காய் மாற்றினார். அதுக்கப்புறம் சொல்கிறார், டு பிரிங் டு பாஸ் ஆஸ் இட் இஸ் திஸ் டே டு சேவ் மச் பீப்புள் அலைவ். என்ன கடவுள் இங்கே நீங்கள் தீங்கு செஞ்சு தான் நான் இங்கே வந்தேன், ஆனால் இங்கே நான் வந்தது எதற்கு தெரியுமாங்க? நிறைய பேரை வாழ வைப்பதற்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மளை கர்த்தர் உயர்த்தி ஒரு கரை சேர்ப்பதே நமக்காக தான், இல்லைன்னு சொல்ல, அதை விட முக்கியமாக பிறருக்காக. உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக. ஆமென். 21ஆம் வசனம் இப்படி சொல்றார், now therefore fear ye not. ஆகையால் சகோதரர்களே பயப்படாதீங்க, I will nourish you. நான் உங்களை போஷிப்பேன், உங்கள் பிள்ளைகளெல்லாம் நான் பார்த்துப்பேன். and he comforted them. அவர்களை ஆறுதல் படுத்தி இரக்கத்தோடு அவர்களோடு ஜோசப் பேசினார். என்ன ஒரு குணம்! ஆமென். குழியில் போட்டு விற்று வாழ்க்கையை தொலைச்சி கட்டினவங்களை பார்த்து ஜோசப் செஞ்ச செயல். பட் ஜோசஃபனுடைய குணங்களில் அவ்வளோ துரோகம் பண்ணவங்களை மன்னிக்கிற அந்த மனப்பாங்க வளர்த்து கொண்டான். 3 வார்த்தைகள் சொல்லி நான் என் வார்த்தையை முடிக்கிறேன். forgive அல்லது மன்னியுங்கள் என்ற அந்த எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தம் டு அப்சால்வ் ஃபுல்லி, உங்களை தண்டனையிலிருந்து ரிலீஸ் பண்ணுவதுன்னு அர்த்தமாகும். ஸோ நம்பர் 1, முதலாவது ரிலீஸ் பண்ணுங்க. ஆமென். கொஞ்சம் நஞ்சமா இல்லைங்க, சிலர் நமக்கு பண்ண துரோகத்திற்கு அவங்கள மன்னிக்கவே மனசு சொல்லாத போது கூட பல்ல கடிச்சு விட்டுருங்க. ஆமென். தெரியும், ஆமென் இன்னைக்கு சுத்தமாக வராதுன்னு. forgive என்பதற்கு அவங்க மேலே இருக்கிற அந்த பாரத்தை எடுத்துட்டு, ஆமென், அதை ஃபுல்லாகவே அப்சால்வ் பண்ணுங்க. நீங்கள் அவங்கள தண்டிக்க உரிமை இருக்கும்போது கூட அவங்கள தண்டிக்காமல் இரக்கம் பாராட்டுங்க. உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். கஷ்டமான விஷயந்தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆமென். ஸோ ஒருத்தரை மன்னிப்பது என்பது, ஆமென், டு forgive someone, அது ஒரு நிஜமான ஒரு நிறைவாக இருக்கட்டும். அவங்க மனம் திரும்பலைனா கூட சில நேரத்தில் நம்ம மன்னிக்கணும். முதல் வார்த்தை ரிலீஸ் பண்ணுங்க. ஆமென். விடுவீங்க, அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். 17 தொடங்குது ஜோசஃபின் துன்பம். கிட்டத்தட்ட 60 வயசு கிட்ட வந்துட்டார் நினைக்கிறேன். 59-60 வயசு ஆயிடுச்சு. 20 வருஷம் இருந்துச்சு இந்த சகோதரர்களுக்கு. ஜோசஃபை பார்க்காம 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷத்துல கூட இவனுங்க திருந்தவே இல்லை. திருந்தாத, ஆமேன். ஸோ தகப்பனார் மரிப்பதற்கு முன்பு அவனுங்க சொல்கிறானுங்க, இது எதுவுமே உண்மை மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. ஆணையிட்டார். என்ன ஆணையிட்டார்? நீங்கள் அவனை மன்னிக்க வேண்டும். இப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. அவர் பிள்ளையை இழந்த வேதனையில் வாழ்ந்து பாவம் இறந்து போயிட்டாரு. இவங்க இப்படி ஒரு கூத்து. ஆனால் ஜோசஃபனுடைய மனப்பாங்கு, ஜோசஃபனுடைய குணங்கள் எப்படி இருந்துச்சு? நீங்கள் எனக்கு தீமைக்காய் செய்தீர்கள், கர்த்தர் அதை எனக்கு நன்மைக்காய் மாற்றினார்.
என்று அவர்களை மன்னித்தார். ஆமென். அவங்க திருந்தனாலும் நீங்க மன்னிங்க இயேசுவே. ஆமென். அவங்க அதுக்கு பொறுப்பு எடுக்கலனாலும் பரவாயில்ல. துரோகிகள், அப்படியே கொஞ்சம் அழுத்தி சொல்றேன், அப்படியாவது தூக்கத்தில் எழும்புங்க. துரோகிகள் செஞ்ச துரோகத்தை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் மனம் திருந்தனாலும் பரவாயில்ல, நீங்க மனசுல இருந்து அவங்களை விடுவீங்க. ஏன்னா அவங்கள நினைச்சு நீ கெட்டுறாத, உனக்கு ஒரு எதிர்காலம் கண்டிப்பா இருக்கு. ஹல்லேலூயா. உங்களுக்கு தீங்கு செஞ்சவங்களை மன்னிக்கிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் சகோதரர்களை பார்த்த போது ஜோசப் மன்னிக்கல, கடந்து வந்த பாதையில அவரை கர்த்தர் நடத்தின துன்ப பாதையில் ஒவ்வொன்றையும் ஜெயித்து வரும்போதே அப்பொழுதே ஜோசப் உள்ளத்திலிருந்து செஞ்சவன் போறவன் போனான்டா, எனக்கு கடவுள் ஒரு கரை வச்சிருக்காருண்டு அன்றைக்கே அவரை மன்னித்தாரு. அதனால்தான் பார்த்த உடனே அவர் தகப்பன் இறந்தார் என்று கேட்டபோது உள்ளம் கலங்கி அழுதான். ஆனா அவன் சொன்ன வார்த்தை, நீங்க எனக்கு தீமைக்கா செஞ்சீங்க, நீங்க செஞ்ச தீமையால தான் நான் இங்க வந்து நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் வச்சிருக்கிறார், நீங்கடா உங்களை நல்லா பார்த்துக்கிறேன் இரக்கத்தை பாராட்டினார். அப்படி ஒரு மனப்பாங்கு வேணும்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லையா சொல்ல மாட்டீங்களா? நீங்க ஒருத்தரை மன்னிக்காம இருந்தீங்கன்னா ஆமென், அது ரொம்ப கஷ்டம். அதை நீங்க தக்க வைத்து கொள்ளக்கூடாது. ஜோசப் சொல்ல, நீங்க பயப்படாதீங்க, நான் என்ன கடவுளா அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பழிவாங்குதல் யாருடையது? கர்த்தருடையது. அப்படின்னா பைபிள் பிரகாரம் ஒருத்தரை பழி வாங்கக்கூடிய உரிமை உள்ள ஒரே ஒருத்தர் யாருன்னா கர்த்தர் மட்டும்தான். அதனால ஜோசப் சொல்றாரு, நான் என்ன கடவுளா அப்படின்றார். உங்களை பழி வாங்குறதுக்கும் உங்க மேல கோபத்தை வச்சுக்கிறதுக்கும் நான் கடவுளா இருந்தா தான் நான் பண்ண முடியும், நான் கடவுள் இல்லை. அதனால நான் மனுஷன், என்னையே இவ்வளவு வாழ வச்சார்னா நான் உங்களை என்ன செய்யறேன், மன்னிக்கிறேன்ட்டார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பழி வாங்குதல் யாருடையது? கர்த்தருடையது. ஆமேன். நீங்க இப்படி சொல்றேன், நீங்க உங்க துரோகிகளை மன்னிக்கலனா அவங்களுக்கு ஒன்றும் ஆக போறதில்ல, அவங்களுக்கு அது பழகிடுச்சு. துரோகம் செஞ்சு கவுத்து கையாளுதல் செஞ்சு வாழ்ந்து பழகினவங்களுக்கு உன்னை பத்தின எந்த கவலையும் இருக்காது. ஆனா நீங்க அவங்க மேல வருத்தத்தை வச்சு வாழ்ந்தீங்கன்னா அவன் நல்லா இருப்பான், நீங்க கெட்டு போயிருவீங்க. அதனால அவன் எப்படி இருக்கானன்றதை விட நீங்க நல்லா இருக்க உள்ளத்துல அவனை மன்னிச்சிருங்களேன். ஒரு அல்லையே சொல்ல மாட்டீங்களாங்க? ஹல்லேலூயா. ஒரு நம்ம சபையில நிறைய சொல்லி கொடுப்போமே, மன்னிக்காத தன்மை எப்படின்னா, அவன் சாவணும்னு நினைச்சு நீங்க விஷத்தை குடிக்கிறீங்க. புரியல? டெய்லி உட்காந்து அவனை உருன்னு மன்னிக்காம நீங்க கோபத்துல வாழ்ந்தீங்கன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? அவன் சாவணும்னு நீங்க என்ன செய்றீங்க? விஷத்தை குடிக்கிறீங்க. குடிக்கிறத நிறுத்திட்டு உள்ளத்துல இருந்தோன்னு விட்டுட்டு உங்க கரையை நோக்கி நிறைய பேருக்கு நன்மை செஞ்சுட்டு அப்படியே ஒரு நாள் அந்த துரோகிகளுக்கும் நன்மை செய்கிற வாய்ப்பு கிடைச்சா பரவாயில்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஜோசப்னுடைய சகோதரர்களை ஜோசப் மன்னித்தார். ஆமென். ஜோசப் மன்னித்தார் அப்படின்ற அந்த நிலை வரும்போது இவ்வளவு குணங்கள் அவருக்குள்ள வருவதற்கு காரணம் நினைக்கிறேன், கடந்து வந்த இந்த 13லேருந்து ஒரு 20 வருஷம் 23 30 40 வருஷத்துல ஜோசப் எப்படி வாழ்ந்தானா, கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாய் வாழ்ந்திருக்கிறான். இன்னொரு முறை, கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாய் வாழ்ந்திருக்கிறான். கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாய் வாழ்ந்ததுனால தான் சரியான நேரம் வந்தபோது அந்த நிமிஷத்தில் அவர்களை மன்னிக்கிற மனப்பாங்கு இருந்துச்சுங்க. அது திடீர்னு தோன்றாதுங்க. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வீட்டில் வந்து வார்த்தை கேட்டு வளர்ற நீங்க அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வளர்ந்துட்டே வந்தீங்கன்னா நெருக்கடிகள் வரும்போது அதற்கேற்ற பிரதிபலிப்பை கொடுக்கிற உள்ளத்தை கர்த்தர் உங்களுக்கு உருவாக்குவார். புரிஞ்சவங்க இருந்தா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரிலீஸ் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. பழிவாங்குதல் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. உங்களை அவர் நீதிகரிக்கிறார். ஆனால் நீதிபரர் அவர் ஒருவர் மட்டும்தான். நமக்கு துரோகம் செய்த எல்லாரையும் இந்த காலத்தில் மன்னிக்கிற நல்ல குணத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவார் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களாங்க? நம்பர் 2, 1 ரிலீஸ் பண்ணுங்க. 2 மன்னிப்பை நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஆமென். மன்னிக்கப்பட்டவங்க தான் பிறரை மன்னிக்க முடியும். நீங்க உங்க மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். மத்தேயு சுவிசேஷத்துல ஜெபத்தை கற்றுக் கொடுத்த இயேசு 6ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். Forgive us our debts as we forgive our debtors. எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஸோ நீங்க முதல்ல மன்னிப்பை அவர்கிட்டேருந்து பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தால்தான் பிறர் குற்றங்களை நீங்க மன்னிக்க முடியும்.
ஆமென். இல்லைன்னா நீங்கள் மன்னிக்கவே முடியாது. நீங்கள் அப்படி மன்னிக்காமல் இருந்தீங்கன்னா தீயவனுடைய கட்டுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. உங்கள் வாழ்க்கை தான் கெட்டு போகும். நல்லா கேட்டுக்கோங்க. யார் மேலேயும் கோபச்செவத்து வாழ்வதனால அவங்க பாதிக்கப்படுறாங்களோ இல்லையோ, நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. நீங்கள் யாருக்கும் பழி தீர்க்க முடியாதது, தீர்ப்பது தப்பு. ஆனால் நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு நீங்கள் மன்னிப்பை கர்த்தர்கிட்ட பெற்றுக்கொண்டு உங்கள் உள்ளத்தை காத்துக்கொண்டு உங்கள் கரை நோக்கி போனீங்கன்னா எவரை என்ன பண்ணுன்றதை நீங்கள் கவலைப்படாதீங்க. அவர் என்ன பண்ணணுமோ அவர் பண்ணுவார். புரிஞ்சிருந்தா ஒரு ஆமீன் சொல்லியிருப்பீங்க. 14ஆம் வசனம், அந்த 6:14, இஃப் யூ forgive men their trespasses, ஜனங்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். பக்க சொல்ல, நீ மன்னிச்சாதான் அவர் ஒன்று மன்னிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டவராக இருந்தால்தான் பிறருடைய குற்றங்களை நீங்கள் மன்னிக்க முடியும். ஆமேன். பிறரை நீங்கள் மன்னிக்கணும்னா, இங்கிலீஷில் நல்லா இருக்கு, as we forgive others we forgive our sins as we forgive others sins. எங்களை மன்னித்தது போல பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆமென். ஸோ நீங்கள் மன்னிக்கணும்னா முதலாவது நீங்கள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். நிறைய பேரால் பிறரை மன்னிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம், இன்னும் அவர்கள் மன்னிப்பை அவங்க கர்த்தர்கிட்ட என்ன செய்யல, பெற்றுக்கொள்ளலை. என்னுடைய எல்லா துரோகங்களையும் மன்னிச்சாருன்னு நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதை உண்மையா உணர்ந்தீங்கன்னா நீங்க பிறரை மன்னிச்சிருவீங்க. ஆமென். மீதி சொல்லட்டுமாங்க, உங்க மன்னிப்பை நீங்க சம்பாதிக்கலங்க. உங்க மன்னிப்பு கர்த்தர் தான் கொடுத்தார். உங்க மன்னிப்புக்காக நீங்க யாரும் சிலுவையில் ஏறலங்க, நீங்க தலைக்கீழா நிக்கலங்க. இந்த மன்னிப்பு என்பது கிறிஸ்துவுக்குள் சொல்ற, கிறிஸ்துவுக்குள் என்னை மன்னிச்சார் பாருங்க. அந்த மன்னிப்பு இது எனக்கு இரக்கம் பாராட்டினார். நானே ஒரு பாவி துரோகி, என்னை போய் மன்னிச்சார் என்று அந்த மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ளும் போது, என்னை மன்னித்தீரே, எனக்கே என் துரோகங்கள் எல்லாம் மன்னிச்சிங்கன்னா என் சகோதரர்கள் துரோகங்களை நான் மன்னிக்கிறேன் என்று அவர்களை மன்னிக்கிற கிருபை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். மன்னிப்பேன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களாங்க? என்னைக்கு நீங்க மன்னிக்கப்படலையோ, ஆமேன், நீங்க உங்க மன்னிப்பை சம்பாதிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க பிறரை மன்னிக்க போராடுவீங்க. இப்படி வச்சுக்கலாமா? நான் ஜெபம் பண்ணி, என்ன நல்லா கேட்கணும், நான் ஜெபம் பண்ணி, நான் ஃபாஸ்டிங் பண்ணி, என் தகப்பனார் நல்லவராக இருந்ததுனால், எங்க ஊழியான் செஞ்ச ஊழியத்தால் அப்படின்னு என்னை மன்னிச்சார்னா நீங்க பிறர் என்ன செய்ய மாட்டீங்க, மன்னிக்க மாட்டீங்க. ஏதோ நான் சம்பாதிச்ச பரிசுத்தம் மாறியும், நான் சம்பாதிச்ச நீதியை மாறியும், நான் சம்பாதிச்ச மன்னிப்பு மாறியும் நான் அதை நினைச்சு சம்பாதிச்சேன்னு நினைக்கும் போது உங்களை மன்னிப்பது எனக்கு என்ன அவங்க கஷ்டமாயிடும். ஆனா நான் இங்க நின்று எனக்கே இவ்வளோ இறங்கினீரே என்று நான் அதை புரிந்து கொள்ளும் போது உங்களை அல்லது பிறரை மன்னிப்பது எனக்கு அது எளிதாய் மாறி விடுகிறது. சொல்லும் பக்கம் என்ன போய் இருங்க அவசரப்படாது, நான் சொல்லிய முடிக்கல, என்ன போய் மன்னிச்சிங்களேப்பா என்ற அந்த உணர்வு வந்துடுச்சுன்னா பிறரை மன்னிப்பது, நான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு என்னைக்கு நீங்க நினைக்கிறீங்களோ பிறரை மன்னிப்பது ரொம்ப கஷ்டம். ஸோ அவர் சொல்றார், என்னை மன்னித்தது போல நான் பிறரை மன்னிக்கிறேன். ஐ forgive those as you forgave me. பக்க சொல்ல, மன்னிக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மத்தேயு 10:8 இப்படி சொல்லுகிறது. 10:8, இலவசமாய் பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாய் கொடு. இங்கிலீஷில் ஃப்ரீலி யூ ஹேவ் ரிசீவ்ட் ஃப்ரீலி கிவ். ஆமென். ஸோ இலவசமாக தான் கடவுள் உங்களுக்கு மன்னிப்பு கொடுத்தார். நீங்கள் போட்ட ட்ரெஸ்ஸால் மன்னிக்கப்படலைங்க, நீங்கள் கலட்டின நகையால் மன்னிக்கப்படலைங்க, நீங்கள் தலைகீழாக நின்றதுனால மன்னிக்கப்படலைங்க. ஏசு கால்வரிக்கு வந்ததுனால நீங்கள் மன்னிக்கப்பட்டீங்க. அவர் தான் எல்லாத்தையும் செஞ்சாரு. அதனால பைபிள் சொல்லி இலவசமாய் பெற்றுக்கொண்டீங்க, இலவசமாய் கொடுங்கள். பக்கத்தில் என்ன போய் மன்னிச்சாரு, நான் பிறரை மன்னிக்கிறேன். இங்கிலீஷ் வார்த்தை forgive, forgive அப்படின்னு, அது அந்த forgiveல give வருது. அப்போ உங்களை மன்னிச்சாங்கன்னு நம்புறவங்க பிறருக்கு நீங்க எதற்கு தெரியுமா கொடுக்கணும், இரக்கத்தை கொடுக்கணும். யூ ஹேவ் டு கிவ் mercy, யூ ஹேவ் டு கிவ் கிரேஸ். நீங்க பிறருக்கு இரக்கத்தையும் மன்னிப்பையும் மனதுருக்கத்தையும் கொடுக்கணும்னா முதலாவது நீங்க மன்னிக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும். என்னையும் கர்த்தர் மன்னித்தார். ஆமென். நிறைய பேர் உங்க வாழ்க்கையில சிலதெல்லாம் விட்டுட்டாலும் மன்னிச்சிட்டாலே உங்க வாழ்க்கை நல்லா இருங்க. யார் மேலேயும் கோபத்தில் வாழாதீங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா?
அது பிறர் சாகுறாங்கன்னு நினச்சி நீங்கள் விஷத்தை குடிச்சிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு அதை விட்டுட்டு அவங்க கிட்ட போய் நிற்கணும்னு சொல்லலை. அவங்களுக்கு நீ முதல்ல உங்கள் உள்ளத்துலேருந்து கழட்டுங்க, அதை ரிலீஸ் பண்ணுங்க. 2, அவருடைய மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. சத்ருவாகிய சாத்தான் உங்ககிட்ட வந்து 27 காரணங்களை சொல்லி, அது எப்படி 27, சரி 37 காரணங்களை சொல்லி இந்த 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 காரணத்தால் நான் அவனை மன்னிக்க முடியாது அப்படின்னு உனக்கு சொல்லும் போதும் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எல்லா காரணங்களையும் ஓரமா விட்டுட்டு என்னை மன்னித்தார், மன்னிக்கிறேன்னு லட்சியக்கரை நோக்கி போங்க. நீங்க நல்லா ஆயிருவீங்க. டிப்ரெஷன்லாம் போயிடும். வேண்டாத சலசலப்பு இருக்காது. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென். உங்களை மன்னிச்சார் நம்புறவங்கள ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் சொல்லுகிறது, அவர் நேசிக்கிற தன் பிள்ளைகள் என்ன செய்யறாரா? சிட்சிக்கிறார் அப்படின்னு ஒரு பைபிள்ல ஒரு எபிரேய நிருபத்தில் வசனம் இருக்கு. He disciplines his children அப்படின்னா அவர் நேசிக்கிறவங்களை சிட்சிக்கிறார் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அவர் அடிக்கிறாரு தண்டிக்கிறார்னு அர்த்தம் அல்ல. அவர் நேசிக்கிற தன் பிள்ளைகளை சீர்திருத்துகிறார். இல்லையா? சொல்ல மாட்டீங்களாங்க? உன் தப்புகளை திருத்துகிறார்னு அர்த்தம். உங்களை தண்டிக்கவே மாட்டார். ஏன்னா பிதாவாகிய தேவன் குமாரனை ஏற்கனவே கால்வரியில உங்க பாவத்துக்காக தண்டிச்சதுனால இனி உங்களை அவர் தண்டிக்கவே மாட்டார். ஏன் அதுக்காக ஒரு ஆமீன் சொல்லியிருக்கலாமே. ஆண்டவரோட அந்த தண்டனையை முடிச்சிட்டாரு. உங்களை தண்டிக்க மாட்டாரு, ஆனா உங்களை திருத்துவார். அது எப்படி செய்வார் பாச? வார வாரம் தானே நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். உங்களை திருத்துவார், உங்களை திருத்துவார், சீர்திருத்துவார். ஆமென். உங்களை 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 கரெக்ட் பண்ணுவார்னு அர்த்தம். உங்களுடைய பிஹேவியரை கரெக்ட் பண்ணுவார், உங்கள் குணங்களை கரெக்ட் பண்ணுவார். ஆமென். இந்த மன்னிப்பது என்பதே ஒரு கணக்கு தான். பக்க சொல்லலாம் கணக்கு அப்படின்னா என்ன பாஸ்டர்? ஆமென். எப்படி சொல்லலாம்? இது ஒரு மேத்தமேட்டிக்ஸ் தான். உங்களை மன்னித்தது போல இந்த மாதம் நீங்கள் கிரெடிட் கார்டில் எவ்வளோ வாங்கினீங்களோ அவ்வளோ நீங்கள் கொடுக்கணும். புரியல? அப்போ எவ்வளோ நீங்கள் 10,000 ரூபா கிரெடிட் கார்டில் வாங்கினீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கட்டணும்? 10,000 ரூபா இன்ட்ரெஸ்ட் சேர்த்து கட்டணும். புரியவே மாட்டேங்க உங்களுக்கு. அப்போ மன்னிப்பது என்பது நீங்கள் எவ்வளோ பெற்றுக்கொண்டீங்களோ அவ்வளோதான் நீங்கள் கொடுக்க முடியும் என்பது. மன்னிப்பது ஒரு கணக்குங்க. அந்த கணக்கை நீங்கள் சரி பண்ணாவே உங்கள் வாழ்க்கை நல்லா ஆகிடும். பக்கத்தில் அவர் என்ன தண்டிக்கலங்க. சிலர் நம்மளை தண்டிச்சுக்கிறோம். நான் எப்பவுமே சொல்ற மாதிரி, வழியில் போறீங்க, கார் பஞ்சர் ஆச்சு, நம்மளே சொல்றான் கடவுள் இன்னைக்கு என்னை தண்டிக்க தொடங்கி விட்டார். அவர் உன்னை தண்டிக்கவே மாட்டார். இயேசுவை தண்டிச்சிட்டாரு, உன்னை அவர் மன்னிச்சிட்டாரு. மன்னிப்பை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. இந்த கார் பஞ்சர் ஆனதுக்கு நீங்க செஞ்ச குற்றம் அல்ல காரணம். வழியில் ஆணி இருக்கு. இந்த விழுந்து போன உலகத்துல ஆணிகள் இருக்கு. போன வாரம் என் காலை உன்னை லேசா குத்திச்சு, அதனால உடனே என்னை தண்டிக்கிறார். என்ன உன்னை தண்டிக்கல, அது ஆணி குத்தி இருக்கு, அவ்வளோதான். அதோட விட்டுருணும். அதை கொண்டு போய் உன்னுடைய குற்றங்களெல்லாம் கொண்டு வந்து என் குற்றங்களால் என்னை தண்டிக்கிறார் இல்லைங்க. உன் குற்றங்களுக்கு இயேசுவை தண்டிச்சாரு. ஆனால் தன் நேசிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் திருத்தி நடத்துகிறார். அதனால வாழ்க்கையில் நம்ம வருகின்ற இந்த லட்சியக்கரை நோக்கி போகிற இந்த பாதையில் நமக்கு வரக்கூடிய குழிகள், நமக்கு வரக்கூடிய பழிகள், நமக்கு வரக்கூடிய நிந்தனைகள், நமக்கு வரக்கூடிய சிறைகள், இது எல்லாமே நம்மில் ஒன்றை உருவாக்கி ஒவ்வொன்றாய் ஜெயிக்கணும். குணங்களில் வளர எல்லாத்தையும் நீங்க ஜெயிக்கணுங்க. கையை மேல உயர்த்தும் போது இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு காலை இப்படி சொல்றேன், சீக்கிரம் நீங்கள் லட்சியக்கரலை நிற்பீங்க. அங்க நிற்கும் போது அதை எல்லா விதத்திலும் கையாளுகிற திறன்ல தான் நிற்பீங்களே தவிர அங்க போய் மன்னிக்காம கோபத்தையும் கசப்பையும் வைத்துக் கொண்டு செதறி வாழ மாட்டீர்கள். அந்த கரையில் நிற்கும் போது அடுத்த 50 வருஷம் எல்லாவற்றையும் கையாளுகிற திறன்களில் கர்த்தர் உங்களை நடத்துவார் என்று நான் நம்புகிறேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். ஸோ நம்பர் 1, ரிலீஸ் இட். ஆமென். ரிலீஸ் பண்ணுங்க. 2, நீங்க மன்னிப்பு என்ன செய்யுங்க? பெற்றுக்கொள்ளுங்க. மூன்றாவது வார்த்தை, எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தரின் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சார்? தைரியமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. முகத்தெல்லாம் நல்லா நேரா வைங்க, குனிஞ்சு கூனி குறுக்கெல்லாம் சொல்லாதீங்க. அப்படி மன்னிக்காத மாதிரி சொன்னீங்கன்னா உன்னை தப்பா நினைச்சிருவாங்க. நான் நல்லா சிரிச்சுக்கிட்டு தைரியமா சொல்ல, எவரு கர்த்தர் என்னுடைய எல்லா குற்றங்களையும் இந்த நிமிஷம் வரைக்கும் மன்னிச்சிட்டார். நல்லா கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க மக்கள். குற்றத்தில் வாழாதீங்க. He has forgiven your sins. உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செஞ்சாருங்க? மன்னிச்சிட்டாருங்க. இந்த நம்பிக்கையோடு வாழ்ந்தாலே நீங்கள் பரிசுத்தமாயிருவீங்க. நீங்க குற்றங்களை தாண்டி வாழ்வீங்க. ஆமென். குற்றபோதத்தில் யாரும் என்ன செய்யாதீங்க?
வாழாதீங்க. என்ன மன்னிச்சார்? எவ்வளவு தூரம் மன்னிச்சாரு? 103 சங்கீதத்தின் 12ஆம் வசனம் சொல்லுது, கிழக்குக்கும் மேற்கு, கிழக்கு வரைக்கும் போங்க, மேற்கு வரைக்கும் போங்கன்னா அளவே இல்லாத தூரங்கள். அந்த தூரம் வரைக்கும், கிழக்குக்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிச்சார். உங்கள் மீறுதலை மன்னிச்சார்னு சொல்றவங்க இதுவரைக்கும் சொல்லாத ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹபக்குக் என்ன சொன்னார்? 1:13 இப்படி சொன்னாரு. 1:13 நீர், ஆமென், 1:13 ஹபக்குக்கினுடைய தீர்க்க தரிசன புத்தகம். you are of purer eyes, ஆமென், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீர், பின்னே துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கர் நீதிமானை விழுங்கும் போது நீர். ஸோ பைபிள்லாம் சொல்ற, ஆண்டவர் சுத்தமான கண்ணுள்ளவர், அவர் பாவத்தை பார்க்கவே மாட்டாராம். பாவத்தையே பார்க்காத அவரு, பாவம்னா அவர் கண்ணுக்கு அது பிடிக்காத விஷயம், இன்னைக்கும் கூட நடக்கிறாரே. புரிஞ்சுக்கல நீங்க? இன்னைக்கும் கூட இருக்கிறாரே, உன்னை பார்க்கிறாரே. சரி, இன்னொரு வசனத்தை படிப்போம். யோபு 36:7 நம்ம முடிக்கணும். 36:7 இப்படி வாசிக்கிறோம். 36, he withdraweth not his eyes from the righteous, ஆமென், அவர் தம்முடைய கண்களை நீதிமானை விட்டு என்ன செய்யறா? விலகாமல் இருக்குமா? இருக்கீங்களாங்க? பாசமான பிள்ளைங்க யாரா இருக்கீங்களா? அந்த அல்லேலூயா ரொம்ப சோகமானதுங்க. துரோகிங்க மாதிரி ஆமேன்னு சொன்னீங்க. இன்னும் பாசமான பிள்ளைங்க யாரா இருக்கீங்களா? அவர் என்ன சொல்றாரு? என் நீதிமானை என்னால பார்க்காம இருக்க, உன்னை பார்த்துட்டே இருப்பேன்றார். நான் சொன்னேன், நீங்க போய் யாரையா பார்த்துட்டே இருக்க போறீங்க? அவர் பார்த்துட்டே இருக்கிறாருன்னா அவர் சுத்த கண்ணுள்ளவர், பாவத்தை பாராதவர். ஆனா நீதிமான அவர் பார்க்காம இருக்க முடியாதுன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை அவர் பார்க்கணும்னா அவர் என்ன செய்யணும்? உன் பாவத்தை எடுத்துதான் ஆகணும். அதனாலதான் அவர் கால்வரிக்கு வந்து, உன்னுடைய பாவம் இருக்கிற வரைக்கும் உன்னை பார்க்க முடியாததுனால உன் பாவத்தை அவர் தன் மேல சுமந்து தன் பாவத்தை அகற்றி உன்னை பார்க்கிறவராய் மாற்ற. 2 பேரை பக்கத்துல தட்டி சொல்லுங்க, அவர் என்ன ரொம்பவே நேசிக்கிறாருங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. 3:12 1 பேதுரு 1 Peter 3:12 இப்படி சொல்றாரு. For the eyes of the Lord are on the righteous, his ears are open to their prayers. ஆமென். கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல தைரியமா பக்கம். அவரு என்னையே தான் பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு மாதிரி சொல்லுங்க, அவரு என்னையே தான் பார்த்து. என்னைக்கு நீங்க அதை புரிஞ்சுக்கிறீங்களோ உங்க வாழ்க்கை வேற பரிமாணங்க. அவருடைய செவிகள் உன் ஜெபத்தை கேட்கணும்னு ஆயத்தமா இருக்கு. காரணம் என்னங்க? நீங்க யார் ஆயிட்டீங்க? நீதிமான் ஆயிட்டீங்கன்றார். சுத்த கண்ணுள்ள தெய்வம், பாவத்தை பாராதவர். இப்ப சொல்ற, உன் மேலேயே நான் என் கண்ணை வைக்கணும், உன்னையே நான் பார்க்கணும், நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும்னு நினைக்கிறாருன்னா உன்னில் என்ன இல்ல? பாவம் இல்ல. உன் பாவத்தை நீ எடுக்கலங்க. உன் பாவம் ரத்தாம்பரம் போல இருந்துச்சு. ஆனா கால்வரிக்கு வந்த இயேசுவை நீங்க என்னைக்கு ஏற்றுக்கொண்டீங்களோ உங்க பாவத்தை அவர் கிழக்குக்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் மீறுதல்களை மன்னித்தார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. பக்கத்துல அவர் கண்ணு சொல்லும் போது இன்னும் நம்பிக்கை வரல பாரு. ஏன்னா நமக்கு நம்முடைய துரோகங்கள்லாம் நமக்கு நல்லா, என்னையா பாஸ்டர் நான் பதில் சொல்லுவேன், உன்னையே தான். அந்த துரோகி உன்னை, அந்த பாவி உன்னை. கிறிஸ்துவ இன்னொரு வசனம் படிச்சுட்டு நம்ம முடிச்சிருவோம். 2 கொரிந்தியர் 5:21, 2 Corinthians 5:21. ஆமென். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்டி படிச்சிருவோமா? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு. இருங்க இருங்க, ஏன் உங்களை அவர் நீதி ஆக்குனாதான் அவர் கண்ணை உங்க மேல வைக்க முடியும். அவர் சுத்த கண்ணுளர், பாவத்தை பாராதவர். அவர் உன்னை பார்க்கணும்னா உன்னை யாரா மாத்தணும்? நீதிமான மாத்தணும். அவர் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமே அறியாத அவர் நமக்காக கால்வரி சிலுவையில் பாவமானதுனால இன்னைக்கு உன்னை நீதிமான என்ற பொசிஷன்ல வச்சுட்டாரு. என்னை மன்னிச்சார் என்ற நம்பிக்கை உள்ளவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். I have been made righteous through grace, through faith. விசுவாசத்தினால் கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்டு நீதிமானா இருக்கிறேன். அவருடைய கண்கள் என் மேல இருக்கு, அவருடைய காதுகள் என் ஜெபத்திற்கு செவி கொடுக்கிறதா இருக்கு. கர்த்தரின் பாவங்களை எல்லாம் மன்னித்தார். ஆமென். ஹல்லேலூயா.
அந்த பாவம் என்னை விட்டு எடுப்படுகிற வரைக்கும் அவர் என்னை பார்க்க முடியவில்லை. பாவம் என்னைக்கு எடுப்பட்டுச்சோ அவர் இன்னைக்கு என்னை பார்க்கிறார். அந்த நம்பிக்கை உள்ளவங்க ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு உங்க கூட இருக்கிறார். 3 பேரோட தான் இருக்கிறார். இன்னைக்கு அவர் உங்க கூட இருக்கிறார். உன்னை பார்க்கிறார். உன் கூட நடக்கிறார். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? கள்ளன் சிலுவையில் சொல்லும் போது சொன்னார், இன்று நீ என்னோடு கூட. அது ஆக்சுவலாக ஒருத்தர்னா அதுக்கு அந்த இன்று என் கூட பரதீசால் இருப்பா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, என்னுடைய அரண்மனையினுடைய வளாகத்திற்குள்ள, இந்த கோர்ட்யார்ட் ஆஃப் மை பேலஸ், நான் உன் தோள் மேலே கை போட்டு உன்னோடு கூட நடந்து உலாவி பேசுவேன் என்று அர்த்தமா? சொல்லுவோம். இப்போ உன் கூட நடக்கிறாரு, உன் கூட இருக்கிறாரு, உன்னை நோக்கி பார்க்கிறார், உன்னை நெஞ்சோடு அணைக்கிறார், உன்னை வாழ வைக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உன்னோடு இருக்கிறார். ஒரே ஒரு காரணம், பாவமாய் இருந்த உன்னுடைய பாவத்தை அவர் மேல வைத்து அவருடைய நீதியை உங்க மேல வச்சு கணக்க கர்த்தர் தீர்த்ததுனால தான் என்னை மன்னிச்சார் என்று விசுவாசிக்கிறவங்க எல்லாம் பலத்தவரையில சொல்ல மாட்டீங்களா? எல்லாமே இயேசுதான் எனக்கு. ஆமேன், ஆமென். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான டெஸ்ட். நம்ம வாழ்க்கையில் என்ன போய் இவ்வளோ நேசிச்சு என்னை மன்னிச்சதுனால உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களை இன்னைக்கு உங்கள் ஹார்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணுங்க. ஆமேன். உங்களை குழியில் போட்டவங்களை மன்னிங்க. உங்களை அடிமைத்தனத்தில் வச்சவங்களை மன்னிங்க. உங்களுக்கு தீங்கு செஞ்சவங்களை இதயத்தில் மன்னிங்க. கர்த்தர் உங்களை மன்னித்தது போல நீங்கள் பிறரை மன்னிங்க. என்ன மன்னிச்சார்ன்ற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஸோ ரிலீஸ் இட். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ரிலீஸ் பண்ணுங்க. அவங்கள உங்கள் இதயத்துலேருந்து எடுங்க. உங்கள் மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. மன்னிப்பு ஆழங்களை விசுவாசித்து கர்த்தருக்காக காத்திருங்கள். என்னை மன்னித்தது போல நான் பிறரையும் மன்னிக்கிறேன். இந்த சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் நீங்கள் நல்லவங்க, அதனால் உங்களை நான் மன்னிக்கிறேன். புரியல உங்களுக்கு? இப்போ இங்கே யாருமே துரோகிகள் இல்லை. அதனால் இப்போ வெளியில் தான் இருப்பாங்க போல் இருக்கு. அதனால் நம்ம எல்லாம் சொல்லுவோம், ஆண்டவரே என் வாழ்க்கையில் எனக்கு துரோகம் செஞ்ச யார் இருந்தாலும் அவன் கூடலாம் என்னால் போய் இருக்க முடியலனாலும், அவனை பார்த்தா எனக்கு உருன்னு வந்தாலும் நான் என்னை மன்னிச்சிங்களேன்னு நினைச்சேன். நானும் அவர்களை என் வாழ்க்கையில் மன்னிக்கிறேன். என் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறவங்க ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களாங்க? கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்களை காத்துக்கொள்வார். உங்களை நடத்துவார். இந்த குணங்கள் ஜோசப்புக்குள் வளர்ந்தது. பெருமையிலிருந்து பல சோதனைகள் வழியாய் வந்து வாழ்க்கையில் உயரங்களை கண்டு உயரங்களை கூட அவன் ஜெயிக்கிறவனாய் இருந்து ஒரு நாள் அவன் கடந்து வந்த இடத்துல சகோதரர்கள் தன் அண்டை வந்தபோது அவர்களையும் மன்னிக்கிற மனப்பாங்கில் வளர்ந்து, நீங்கள் எனக்கு துரோகம் செய்தீர்கள், கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றி நிறைய பேரை பஞ்சத்தில் வாழ வைக்கிற இடத்தில் என்னை வைத்தார் என்று உங்களை கர்த்தர் வழிநடத்தி ஆசீர்வதிப்பது உங்களுக்காக மட்டுமல்ல, நிறைய பேருக்காக தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பிறருக்காய் வாழுங்கள். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Shall we stand in the presence of God? Thank you so much. எல்லாமே இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மீகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாமே இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மீகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், நேயனும் உபாயனும், நாயனும் எனக்கன்பான ஞானமண வாழனும், நாயனும் எனக்கன்பான ஞானமண வாழனும். எல்லாமே இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மீகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாமே இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மீகும் துணை இயேசுவே. நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்கு நன்றி. இந்த 3 வார்த்தைகள் எங்களுக்கு முக்கியம். ரிலீஸ் பண்ணுங்க, மன்னிப்பை ரிசீவ் பண்ணுங்க, மன்னிப்பை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை இந்த குணங்களோடு வளர்த்து நீங்கள் எல்லாரும் கரையை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. அந்த உயரங்களில் நிற்கும் போது வேறு மனுஷனா நீங்கள் காட்சி அளிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும், கிருபை செய்யட்டும். இதயங்களை நல்லா வைத்து கொண்டு வெற்றி பூத்தவர்களாய் வாழ்ந்திட கிருபை செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த
சகல உபகாரங்களையும் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும் திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. எல்லாமே சுவே, எனக்கெல்லாமே சுவே, தொல்லை மீகும் இவ்வுலகில் துணையே சுவே. எல்லாமே சுவே, எனக்கெல்லாமே சுவே, தொல்லை மீகும் இவ்வுலகில் துணையே சுவே. ஆயனும் சகாயனும் நேயனும் மோபாயனும், நேயனும் மோபாயனும் நாயனும் எனக்கன்பான ஞானமண வாழனும், நாயனும் எனக்கன்பான ஞானமண வாழனும்.